Hey guys, welcome back to our channel. காய்கறிகள் பிரமாதம் காமாறு அதை கேட்கும் போதெல்லாம் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். பாட்டு தெரியல, அது எடிட்டர் பார்த்து போடா. கைஸ், எதுக்காக இந்த பாட்டுனா இன்னைக்கு நம்ம ஒரு டிஷ் செய்ய போறோங்க. என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா மசாலா இட்லி இதான் செய்ய போறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மசாலா இட்லிக்கு என்ன அந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன தேவையான பொருள் நான் எல்லாம் யூடியூப்ல பார்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுக்கு ஓனா எதுவும் தெரியாது. நக்கு செத்த பையல. மசாலா இட்லி அதுக்கு தேவையான பொருள் இங்க எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன தேவைன்னா வெங்காயம், இது டொமேட்டோ சாஸ், இது நெய், கறிவேப்பு, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கி 5 இட்லி தான் எங்களுக்கு. உங்களுக்கு தேவை எத்தனை இட்லி இருக்கோ அவ்வளோ மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் இது மசாலாவா என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஏதோ நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல புரியல கைஸ், இப்போ கடாய் வச்சிருக்கேன். கரண்ட்டு வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லாம ஐயோ என்னங்க ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி கரண்ட். ஐயோ, நான் சுவிட்ச் போடும் போது தான் கரண்ட் ஆஃப் ஆகுமா கைஸ். கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. சரி கைஸ், நம்ம எடுத்த உடனே என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் அடுப்பு இருக்கணும். இப்போ அடுப்பு எரிய வச்சுக்கலாம். வச்சுப்போம் கைஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது என்னன்னு தெரியல. தேவையான அளவு எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும். கைஸ், இதெல்லாம் எதுக்கு செய்யறேன்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் அவங்க வந்து என்ன பார்ட்னரா ஷேர்கிறதுக்காக பேச்சு பண்ணிருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இது இப்போ நான் செஞ்சு உங்களுக்கு நல்லபடியாக காரணம் நான் செலக்ட் ஆகிட்டேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தமிழ் டியூபை விட்டு நான் விலகிடுவேன். மெல்ல விழி கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே காய்மண்ணே. ஓகே காய்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ எடுத்தோடனே இந்த கடுகு போட்டுக்கலாம். கடுகு எவ்வளோ போடணும்னு தெரியல. ஐயோ படுத்துறான் ஆடுவோம். அப்போ கடுகு போட்ட ஒரு ஃபியூ செகண்ட் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 1.5 தக்காளி போதும். இங்கிலீஷ் நல்லா பேசுறா. இப்போ அந்த தக்காளி வேகட்டும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெந்துச்சு. இப்போ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணலாம். எனக்கு டொமேட்டோ சாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை மொத்தத்தையும் சேர்த்துக்கோம். ஓகே கொஞ்சமாக இருக்குதுல, நான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டு. போடா சோப்பு வாயா. அப்படியே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துவோம். தேவையான அளவு தண்ணி. தேவையான அளவு. ஓகே போதும். ஓகே, இது இப்போது நல்லா இதுவாகட்டும், திக்காகட்டும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு மசாலா போட்டுங்க எல்லாம். ஓகே காய்ஸ், இப்போ புகை வர்றது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொட்டுவோம். எல்லாத்தையும் கொட்டுவோம். நம்மளுக்கு தேவை டேஸ்ட். எப்படி ஆயிடுச்சு பாருங்க திக்கா காய்ஸ். நம்ம நினைச்சது நடந்துட்டே இருக்குங்க. ஐயோ, உப்பு போடல, அது மிளகா போடல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஆட் யூ. இங்க இருக்காருங்க. லைட்டாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகா கொஞ்சம் இவ்வளோ இருந்தால் போதுங்க. இவ்வளோ ரைஸ். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா கோளார் ஆயிடுச்சு. என்னவே காண்டி எடுத்து விட்டுச்சு. மாமா கோவம் வந்துருச்சு. இங்கே இருக்கிற சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம். சால்ட்டு போதுங்க. உப்பு கறி போடுறது. ஃபைனலாக இந்த இட்லியை இப்போ சேர்க்க போகிறோம். ரைஸ், இந்த இட்லியை கொட்டிட்டு வதக்கினா முடியுங்க. ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு என்னால் செய்ய முடியாது. நான் அதை வதக்கிட்டு பிரிக்க மட்டும் காமிக்கிறேன். ஓகே, இப்போ கொட்டி கலக்கிட்டோம் நம்ம. ரைஸ் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கருவேப்பிலை தூவி விட்டு
தூவி விட்டு ஃபைனலாக இந்த கீயை ஆட் பண்ணிடுங்க. இருங்க நான் அடி பிடிக்குது, கொஞ்சம் கலக்கிட்டு அப்புறமா பார்க்குறேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே காய்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னா எப்படி கலர்ஃபுல்லாக இருங்க, நான் கீழே வச்சு நான் கேமரா காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்களும்? ஃபைனலாக நான் இந்த வீடியோ கிளிப் எடுக்க, ஏன்னா 2 கையில் பிடிச்சிட்டு என்னால் செய்ய முடியாது, அதனால் நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. செம்ம டேஸ்ட்டுங்க, நானா செஞ்சேன்டியா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நம்ம ஸ்டூடியோவில் யார் இருக்கான்னு பாரு, அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்தேன் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஸ்டூடியோக்கு தான் வந்திருக்கோம். இதில் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் போட்டு எடுத்து ஸ்டூடியோவில் போய் எப்படி இருக்கும்னு கேட்போம். அது தான் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு இப்படி இருக்குது நம்ம கேட்போம். அரிசண்ணா அதையா இதுதான் இட்லி, மசாலா இட்லி நானே செஞ்சது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னோட கை அப்படியெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது கைஸ். அவர் போய் சொல்றாரு பொறாம, நான் இவ்வளோ நல்லா செஞ்சுக்கிறேன்னு பொறாம. ஓகே காய்ஸ், பாய். நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டாரு. அப்புறமா தனியாக கூப்பிட்டு என்கிட்ட சொல்லுவார் நல்லா இருந்துச்சு, கை கொடுப்பாரு. வாய்ப்பில்லை ராஜா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப் பாய்.